ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்கள் ரிதினா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மேஜிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈனோ பவுடர், அடுத்தது எலுமிச்சம், அடுத்தது வந்து ரெட் கலர் பெயிண்ட்டு. அவ்வளோதான். நீங்கள் என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ரெட் கலர் பெயிண்ட் நல்லா பொங்கி வரும். அது பார்க்க லாவா மாதிரி இருக்கும். அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எலுமிச்சத்தை எடுத்துக்கணும். எலுமிச்சத்தை எடுத்துகிட்டு உடனே பெயிண்ட்டை வச்சு, அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு நல்லா கலக்கிக்கணும். அதை போட்டு அதை வச்சு நல்லா அப்ளை பண்ணி முடித்த உடனே இப்போ வந்து நம்ம வந்து ஈன பவுடர் கொட்டணும். நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஈன பவுடர் கொட்டிட்டா அதை வந்து நல்லா பொங்கும். இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்க்குறாங்க, மறக்காமல் லைக் பாட்டி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்லாமே நல்லா கசக்கிக்கணும். அந்த எலுமிச்சை சாறுலாம் அப்படி வந்து வெளில வரணும். அப்போ வந்து நம்ம வந்து குச்சி போட்டு நல்லா வந்து குத்திப்போம். அந்த எலுமிச்சத்தில் குத்திட்ட உடனே அது எலுமிச்சை ஜூஸில் மேலே வரும். அது வந்து ஆனால் கீழே குட்டாதான். இப்போ வந்து நல்லா குத்திக்கிட்ட உடனே அதுக்கு முன்னாடி யாருக்கு அம்மா பிடிக்குமோ அவங்கள லைக் பண்ணிக்கோங்க, அப்பா பிடிக்குமோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி யாருக்கு 2 பேர் பிடிக்குமோ அவங்கள மறக்காமல் கமெண்ட்டில் ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஈன பவுடரை எடுத்து அதில் வந்து கொட்டணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஈன பவுடர் கொட்டலாமல் எனக்கே பார்க்க எக்ஸைட்டாக இருக்கும். இது லைட்டாக கீழே சாஞ்சிச்சு. எனக்கு இப்போ ஈன போட செம்மையாக இருக்குங்க. எப்படி சொல்லுது, அப்படியே பியூட்டிஃபுல்லாக ஒரு மாதிரி செம்மையாக. இப்போ வந்து அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணோம். அப்படி லாவா மாதிரி பொங்கி வருங்க. நம்மளுக்கு லாவா மாதிரி பொங்கி வருங்க. லாவா மாதிரி பொங்கி வந்தோடனே லைட்டாக கொஞ்சம் ஈன பொருள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் லைட்டாக வந்து என்ன வாசம் அடிக்குன்னா அந்த ஐயோ சொல்லுவாங்களே அஜினோமோட்டோ ஸ்மெல் அடிக்குங்க. அஜினோமோட்டோ ஸ்மெல் அடிக்கும். இப்போ அந்த எலுமிச்சை சாறுலாம் அதில் தாங்க இருக்குது. அந்த எலுமிச்சை சாறை ஊற்றிட்டு நம்ம அது ஈன பொருள் கொட்டினா பாருங்களேன் எப்படி பொங்குதுன்னு. இப்போ தொட்டை எல்லாம் நிறையா தான் இருக்கும் பாருங்களேன். சொல்லலாம் இன்னும் நிறைய தான் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப நாற்று வச்சதுனால அதை எடுத்து கொடுத்துட்டேன். நான் என்ன தெரியுமா சொன்னேன், சொல்லலை அவங்கக்கிட்ட அப்போவே. அது வந்து ஒரு அஜினோமோட்டோ ஸ்மெல் அடிக்கும்னு. ஆனால் சாப்பிடக்கூடாது. அஜினோமோட்டோ ஸ்மெல் அடிக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல சந்திக்கலாம்.